இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் 2 குற்றவாளிகளை கைது செய்ய கோரி தஞ்சாவூர் மாவட்டம் பாப்பாநாட்டில் வணிகர்கள் கடைகளை அடைத்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் அருகே இளம்பெண் ஒருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் 6 பேர் ஈடுபட்டதாக பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்திருந்த நிலையில் போலீசார் இதுவரை 4 பேரை கைது செய்துள்ளனர். இந்நிலையில் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தில் மீதமுள்ள 2 பேரை கைது செய்து அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தரவும் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நிவாரணம் வழங்கிடவும் கோரி பாப்பாநாடு பகுதியை சேர்ந்த வணிகர்கள் 500க்கும் மேற்பட்டோர் தங்களது கடைகளை அடைத்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். 12ஆம் தேதி பாப்பாநாட்டில் மாலை 4 மணி அளவில் இளமங்கை ஒருவர் கயவர்களால் சூறையாடப்பட்டு இருக்கிறார். 6 குற்றவாளிகளில் 4 என்று செய்தி வருகிறது. மீது 2 ஏன் மறைக்கிறார்கள் என்கிற விவரம் தெரியவில்லை. எனவே குற்றச் செயலில் ஈடுபட்ட அனைத்து குற்றவாளிகளையும் உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். இந்த அடையாள உண்ணாவிரதம் என்பது பாதிக்கப்பட்ட அந்த கூட்டு பாலியல் துன்புறுத்தலுக்குள்ளான இந்த குற்றவாளிகளை கைது செய்து உரிய தண்டனை, உச்சபட்சமான தண்டனை வழங்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த கூட்டு பாலியலில் ஈடுபட்டிருக்கிற எஞ்சியிருக்கிற 2 பேரை உடனடியாக கைது செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த பெண்ணிற்கு அரசு உதவி வழங்க வேண்டும். கஞ்சா மற்றும் போதைப் பொருளை அரசு கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளும் போராட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டன. இதனிடையே இளம்பெண் கூட்டு பாலியல் விவகாரத்தில் அலட்சியமாக இருந்த பாப்பாநாடு பெண் உதவி ஆய்வாளர் சூர்யாவை பணியிடை நீக்கம் செய்து தஞ்சை சரக டிஐஜி உத்தரவிட்டுள்ளார். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.